Welcome to Tiny Sinker TV. ஒரு கிராமத்துல அழகான பெரிய ஆப்பிள் மரம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவனுக்கு அந்த மரத்தோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் பேரு பாலு. அவன் அந்த மரத்துல ஏறி விளையாடி அதுல உள்ள பழங்களை பறித்து சாப்பிட்டு அந்த மரத்தோட நிழல்ல ஓய்வெடுக்கிறது வழக்கம். மரமும் அவனோட சந்தோஷமா இருந்தது. சில ஆண்டுகளும் கழிந்தது. சிறுவன் வளர்ந்துட்டான். மரத்துக்கிட்ட வந்து சோகமா நின்னா. மரமே, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு மரம் சொல்லிச்சு, நீனு ஒரு கூடையில என்னோட பழங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கோ, அந்த பழங்களை வித்து காசாக்கிக்கோ அப்படின்னு சொன்னுச்சு. அவனு ஒரு கூடையில பழங்களை எல்லாத்தையும் நிரப்பி அந்த பழங்களை விற்கவும் செஞ்சான். சில ஆண்டுகள் கழித்து இளைஞனா அவன் திரும்பி வந்தான். அந்த மரத்துக்கிட்ட போய் சொன்னா, மரமே, எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்டான். என்னோட கிளைகளை வெட்டி எடுத்து நீ வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொன்னுச்சு. அதே மாதிரி அவனும் வீடு கட்டிக்கிட்டான். பல ஆண்டுகள் கழித்து ஒரு முதியவர் வந்தாரு. அது வேற யாரும் இல்ல, பாலுதான். மரம் பார்த்து சிரிச்சது. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அந்த முதியவர் சொன்னாரு. உடனே மரம் சொல்லிச்சு, என்கிட்ட பழங்களோ கிளைகளோ கிடையாது, என்கிட்ட இருக்கிறது அந்த தண்டு மட்டும்தான், நீ அதுல உட்கார்ந்து ஓய்விடு அப்படின்னு சொன்னிச்சு மரம். அவனும் ஓய்வெடுத்தான். மரம் ரொம்ப மகிழ்ந்தது. உண்மையான அன்புங்கிறது எதையும் எதிர்பார்க்காம பிறருக்கு நம்ம கொடுக்கறது தான். அந்த மரம் எப்படி தன்னை பத்தி எதையும் யோசிக்காம அந்த சிறுவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்ததோ அதே மாதிரிதான் நம்ம அம்மா அப்பாவும் நமக்காக யோசிச்சு எல்லாத்தையும் தியாகம் செய்யறவங்க. அம்மா அப்பாவை பாசமா மதிச்சு அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கணும். Thanks for watching. If you want more videos, please subscribe.